ஸ்கின் கேரில் நம்ம பண்ணுற 5 மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். நம்ம மார்க்கெட்டில் வர எல்லா புது புது ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக, அதில் விட்டமின் சி இருக்குது, அதில் செரமைடு இருக்குது, அதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய அவங்க சொல்லும்போது அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்து அந்த ஆட் நல்லா இருந்ததுன்னா உடனே போய் வாங்குகிறோம். ஸோ மைக்ரோ ஆட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வருது. அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறது ஃபஸ்ட்டு திங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஆட் ஏஜென்சிஸ். அவங்க கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே கப்பர்டில், பாத்ரூமில், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பாதிக்கு மேலே நம்ம யூஸே பண்ணாத ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். எக்ஸ்பைரி டேட் கூட ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நம்ம இன்ஃப்ளூயன்ஷியலாக ரொம்ப எக்ஸ்டர்னல் விஷுவல் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம ஸ்கின் கேரை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து அதை போட்டுறாங்க அப்படின்னு ஆடில் சொல்லும்போது, நம்மளுக்கும் அவங்கள மாதிரி நல்ல க்ளோயிங் ஸ்கின் வந்துடும், அதை போட்டான்னு நினச்சி நம்மளும் வாங்குகிறோம். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். நம்ம அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்பும் டிஃப்ரெண்ட். நார்மல் ஸ்கின், கம்பைன் ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக இருக்கலாம், இல்லை ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கலாம், ஹார்மோனல் ஆக்னேயாக இருக்கலாம், என்ன வேணால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கலாம். மெச்சோர் ஸ்கின்னாக இருக்கலாம், பேபி டெண்டர் ஸ்கின்னாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து சும்மா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்குறதுங்கிறது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நம்ம ஸ்கின் கேருக்கு பண்ணுறது. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்டை எக்ஸசிவாக யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சீக்கிரமே தீர்ந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு அண்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணும் அந்த ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரோ எவ்வளோ வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ நிறையவங்க எக்ஸஸாக யூஸ் பண்ணி அதனால போர்ஸ் எல்லாம் வந்து க்ளாக் ஆகி அதில் திருப்பி ஆக்னே வந்து இல்லை ரேஷஸ் மாதிரி வந்து ஸ்கின் வந்து முன்னாடியை விட இன்னும் மோசமாகிடுச்சு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஓவர் யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் அண்டர் யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் ரெண்டுமே உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்காது. ரெண்டுமே உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். அது பண்ணுற நம்ம ரெண்டாவது மிஸ்டேக். மூணாவது ஸ்கின் கேரில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மெயினாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது நிறைய வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஸ்கின் கேர் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்ணுறாங்கங்கிறத அவங்க டீட்டெயில்டாக வீடியோ போடும்போது அதை நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துட்டு, நம்ம அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மற்ற ஸ்கின்னுக்கு சூட் ஆகிறத நம்ம மேலே ட்ரை பண்ணும்போது அது ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு லாங் ரனில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கலாம். டெர்மடைட்டிஸ் கொடுக்கலாம், அலர்ஜிஸ் கொடுக்கலாம், ஸ்கின் ரேஷஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாங் ரனில் ஸ்கின்னே க்ளோவே இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாகவும் டேமேஜ் ஸ்கின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது உங்கள் ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்கி விட்டுரும். அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னா கூட ஸ்கின் ரொம்ப பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வீடியோஸ் போடுறாங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கும் அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு, எங்கேஜிங்காக இருக்குன்னு பார்த்தா கூட அது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள் இல்லை. மூணாவது மிஸ்டேக். நாலாவது மிஸ்டேக் வந்து ஸ்கின்னை எப்போவுமே நம்ம எக்ஸ்டர்னலாகவே பார்க்குறோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போட்டால் மட்டுமே ஸ்கின் பளபளன்னு இருக்கும்னு நினச்சிக்கிறோமே தவிர, இன்டர்னல் ஹெல்த் வந்து ஸ்கின்னோட க்ளோக்கு ரொம்ப அவசியங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம நிறையவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி இன்டர்னல் ஹெல்த் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க, ஃபுட்டு எப்படி சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி நியூட்ரிஷனல் கேர் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரீங்க, என்ன அளவுக்கு நீங்கள் ஃபைபரும் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறீங்க, எந்த அளவு உங்கள் பாடியை நீங்கள் வந்து நல்ல ஒரு பொலிவாகவும் ஒரு பேலன்ஸ்டாகவும் நியூட்ரிஷனை வச்சுருக்கீங்க, அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணாமல் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளோவும் ஒரு ஹெல்த்தும் கொடுக்கக்கூடியது இன்டர்னல் ஹெல்த்து, நியூட்ரிஷன். ஸோ அதை வந்து நிறையவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்கின் கேரை மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க, ஃபுட்டை கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. நிறைய ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுவாங்களே தவிர இன்டர்னல் ஸ்கின் கேர் நிறையவங்க செய்ய மாட்டாங்க. அதுவும் அடுத்த நாலாவது முக்கியமான ஒரு மிஸ்டேக். அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் ஸ்கின்னுக்கு. ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்லீப்.
ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு 8 வீக்ஸ்லையே ஸ்கின்னில் ஒரு நல்ல சேஞ்ச், ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே தூக்கத்தில் நிறைய நேரம் ப்ளூ லைட் பார்க்குறது, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது, இதுக்கும் ஸ்கின்னுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறது 5வது மிஸ்டேக். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸையுமே நீங்கள் ஒரு அவேர்னஸோட பார்த்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டாலே உங்கள் ஓவரால் ஸ்கின் க்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும்.